சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் அப்பாவோட இந்த கனவு நிஜமா இருக்காதுல்ல? அப்பா, உன் மருமக ஐபிஎஸ் ஆக போறாப்பா. அதுக்காக நடந்த பரீட்சையில அவ பாஸ் ஆயிட்டாப்பா. அது ஒன்னாலதான் நடந்துச்சுன்னு அவ நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாப்பா. அப்பா, உன் முன்னாடி உன் மருமக வந்து நிக்கிறத பாருப்பா. அப்பா, நீ உனக்கு ஒரு நல்ல மருமக வரணும்னு வேண்டிக்கிட்டதுனால தான் எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சதுப்பா. அதுக்காக உன் மயன் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. அப்பா, நீ வேண்டிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஈசு, நான் என் அப்பா கிட்ட நன்றி சொல்லிட்டேன், நீ சொல்லு. மாமா, சின்னையா சொன்ன மாதிரி நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். என் அப்பாவோட கனவு நிஜமாக போகுது. நான் ஐபிஎஸ் ஆக போறேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் யாருன்னே தெரியாதப்போ அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரியோட உத்தரவை தெய்வ வாக்கா நினைச்சு என்ன நம்பி நிறைய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. அந்த பொறுப்பை எல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. உங்க மரணத்துல இருக்கிற மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறது தான் அது. மாமா, நீங்க இயற்கையா சாகல. இந்த வீட்ல இருக்கிற யாரோதான் உங்களை கொன்னுட்டாங்கன்னு பாயையா சொன்னதும் எனக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு மாமா. இந்த நிமிஷத்துல இருந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அவங்க யாரா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். அவங்கள கண்டுபிடிக்கிற முயற்சியில உங்களோட துணை எனக்கு வேணும் மாமா. என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க உதவியா இருப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க மாமா. எனக்கு வழி காட்டுவேன்னு நம்பிக்கை கொடுங்க. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா, இது போதும் மாமா. உங்களோட இந்த ஆசீர்வாதத்தோட நான் உங்களை கொலை பண்ண கொலைகாரன்னு கண்டுபிடிப்பேன் மாமா. என்ன இவ்வளவு நேரம் வேண்டிக்கிறா? என்ன வேண்டிக்கிறான் தெரியலையே. ஈசு, ஆமா, இவ்வளவு நேரமா அப்பா கிட்ட அப்படி என்ன மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்க? என் மாமா கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா. ஓஹோ, அப்படியா? அப்பா, பாத்தீங்களாப்பா, உன் மருமக இப்படித்தான் எப்பயுமே என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிருக்கா. அம்மா என்ன பத்தி சொன்னாலும் அதெல்லாம் காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிறா. நீதான்ப்பா எனக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கணும். ஆஹா, என் அப்பா கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணது போதாதுன்னு இப்ப என் மாமா கிட்டயும் என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? என் அத்தையும் மாமாவும் எனக்கு தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி, என் அப்பாவும் அம்மாவும் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு சந்தோஷம் தானே.
என்னதான் இருந்தாலும் என் மண்டை ஐயோ அப்பா பாக்குறாரு. சரிங்க சின்னையா, என் அம்மா அப்பாக்கும் நன்றி சொல்லணும். வரேன்பா. ம். அபி, சின்னையா உங்களை அத்தை கூப்பிடுறாங்களாம், நீங்க போய் பாருங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீ போயிட்டு வா. அபிமா இரு வர. என்னது, சம்பத் சார் முகமே சரியில்லையே. சம்பத் சார், என்ன சார் என் மாமா போட்டோவையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவரு ஏன் மாமா? அவர் மட்டும் இப்ப இருந்திருந்தா நீ என்னை இப்படி கிண்டலா கேள்வி கேட்கறத பாத்துக்கிட்டு உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாரு. ஏன் சார், என் மாமாக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா? என் மாமாவுக்கு எனக்கு இருக்கிற உறவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மாமா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவதானே நீ? இது வரைக்கும் தெரியலனா என்ன சார், இனிமே தெரிஞ்சுக்க தானே போறேன். என்னவ ஒரு மாதிரி பேசிட்டு போறா? ஏற்கனவே அவ திமிரா நடந்துப்பா, இப்ப எக்ஸாம்ல வேற பாஸ் ஆயிட்டா. அந்த தெனாவட்ட காட்டிட்டு போறா. இருக்கட்டும். வா தாயி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? உன் குழப்பத்துக்கு வழி சொல்ல ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. மாமா நமக்கு உத்தரவு கொடுத்ததுக்கும் இப்ப இந்த அம்மா அம்மனோட உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னதுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இவங்க மூலமா பதில் தெரியாத கேள்விக்கு பதில் கிடைக்கலாம். அம்மா வாங்கம்மா போலாம். வாங்க உட்காருங்கம்மா. இல்ல தாயி, நான் கீழே உட்காந்துக்கிறேன், அதான் எனக்கு வசதியா இருக்கும். உட்கார் தாயி.